வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான கீரை பொரியல்லாம் பார்க்க போகிறீங்க. உண்மையாகவே நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவுமே தேவையான ஒன்று. கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிறுகீரையை வந்து இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் பாருங்கள். இன்றைக்கி சிறுகீரை பொரியல்லாம் சட்டி அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சிருச்சு. கீரைக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகும். ஊற்றி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் கீரையை வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிடுங்க. நல்லா தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்லை, தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கிளறி விடணும். போடும்போது பாருங்கள், சட்டி ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு ஆகிடும். அது கீரை எப்போயுமே அப்படி இருக்கும். பார்க்கும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம அவிஞ்சு வரும்போது கொஞ்சமாக. இப்போ இது நல்லா வேகட்டும். பாருங்கள், கீரையிலே ஆல்ரெடி தண்ணி இருக்கும் பாருங்கள். தண்ணி விட வலிக்கிட்டுச்சு. இந்த டைமில் நம்ம கீரைக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். சிறுகீரையை மூடி வச்சு கிளறிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சீக்கிரமாக வெந்துடும். இந்த கீரையில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, வெந்து மாதிரி. இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கு தேங்காய் பூ, காரத்துக்கு கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் போட்டு பொரி வச்சு நம்ம அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு சிம்மில் வச்சு விட்டு கிளறுங்க. மசாலாவில் நல்லா வெந்து நல்ல ஒரு சூப்பரான கீரை பொரியல் வந்து ரெடியாகிடும் உறவுகளே. நீங்களும் கண்டிப்பாக இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். எனக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க உறவுகளே. நன்றி, வணக்கம்.